ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கிறோம்ல, அதே மாவில் தான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானது எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொரிய விட்டுறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அதே மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பதமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு மாவில் உப்பு இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு அரை வேக்காடு அளவுக்கு மட்டும் வெந்துச்சு அப்படின்னா போதும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மாவு கூட சேர்த்துட்டு கலக்கிடலாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மாவில் கொட்டிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் கலந்துட்டு லைட்டாக உப்பு டேஸ்ட் பார்த்து பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு மாவு எடுத்துக்கிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது ஒரு 2-3 குழிக்கு ஊற்றினோம் அப்படின்னா மாவு தீர்ந்து போயிடும். இதே வந்துட்டு ஒரு டம்ளரில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழி ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். அந்த சைடு வந்துட்டு பணியாரக்கல் காஞ்சிட்ருக்கு. காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்ததாக ஒவ்வொரு குழிலையும் ஒரு 3/4 குழி அளவுக்கு மட்டும் நான் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு பொறுமையாக வேக விடணும். அது அப்படியே வெந்ததெல்லாம் சைடில் தெரியும் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டுடலாம், நம்மளுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். அடுப்பு வந்துட்டு எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும், உள்ளெல்லாம் வெந்திருக்காது. குழிக்கு 3/4 அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போ திருப்பி போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெந்துட்டுருக்கட்டும். தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கார பணியாரம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.